இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் லெசனோட புக் பேக் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட அந்த மீனிங்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். நன்கே சிடியாவோட சும்மா ஜஸ்ட்டு நான் இந்த ஸ்டோரி என்னங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அடுத்தவங்க வந்து உங்களுக்கு புக் பேக் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு சின்ன பையன் ஷெரோஜான்னு சொல்லிட்டு அவனோட நேம் ஷெரோஜா. ஸோ அவன் என்னென்னா அவனுக்கு பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கிது. ஸோ அதில் ஒரு கேஜ் வந்து அவங்க அங்கிள் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு பேர்டை வச்சு அவன் வளர்க்குறான். ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்போயுமே வந்து கூண்டில் அடைச்சி வச்சோன்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. பேர்ட்ஸ்னாலே அது வெளியே தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை சுதந்திரமாக ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ அதுதான் இதோட ஸ்டோரி. இப்போ அந்த பையனால் என்ன ஆகுதுன்னா அந்த பேர்டை வந்து சரியாக கவனிச்சிக்க முடியல. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் பார்த்துக்கிறான். அடுத்து ஒரு 4 டேஸில் என்ன ஆகுதுன்னா அவன் அந்த அந்த கேஜில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் வச்சுருக்கணும். அதெல்லாம் அங்கங்கே செதறி இருக்குது, அழுக்காக இருக்குது. அப்போ அவங்க அம்மா ஃபஸ்ட்டே அவன்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணாம், பேர்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இவன் வந்து கேட்கல. இப்போ என்ன பண்ணுறான் அவன், சரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேர்டை வந்து உள்ளே அடைச்சி வச்சுக்கலான்னு நினைக்கிறான். அப்போ அவன் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த பேர்டு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது. அப்படியே வெளியில் வந்து அவள் சிறகடிச்சு நல்லா பறந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவன் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து அந்த கூண்டிலே வந்து அடைச்சிட்றான். ஸோ அடைச்ச உடனே அது வந்து இன்னொரு 2 நாளில் என்ன ஆகுதுன்னா இறந்து போயிடுது. அதுக்கு வந்து அது அந்த கூண்டில் இருக்கிறது அதுக்கு பிடிக்கல, அது வந்து இறந்துடுது. ஸோ அந்த பையன் வந்து அதுக்கடுத்து ரொம்ப கவலைப்படுறான். ஸோ இது மூலமாக அவனுக்கு கிடைச்ச ஒரு ப்ரைஸ்லாம் அவனுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு வேல்யூபிள் லெசன் வந்து இது மூலமாக அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். ஸோ அதை தான் நாமளும் கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வந்து சப்தார்த்தம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆவேஷ். சரி, ஆவேஷ்க்கு என்ன வரும்னா ஜோஷ் அப்படின்னு வரும். ஜோஷ்னா என்னென்னா ஆவேசம்னு சொல்கிறோம்ல தமிழ், அதே மாதிரி தான் ஆக்ரோஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ தில்சஸ்பி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்து என்னென்னா ருச்சி. ஓகேவா, இது வந்து சப்தார்த்து. இதில் 3 தான் இருக்கும் சப்தார்த்து வந்து. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜாகிர் அப்படின்னா பிரக்கட், அதாவது ரிவீல் பண்ணுறது, வெளிப்படுத்துறது. இப்போது நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். சகி உத்தர் பர் கரெக்டுக்கா சின் லகாயே, கரெக்டுனா டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பிஞ்சரேசே கவுன்சா பக்ஷி ஃபன்சுதா, அதாவது அந்த கேஜில் வந்து பிஞ்சரே அப்படின்னா கேஜ், அந்த கூண்டு. அந்த கூண்டில் என்ன மாதிரி பேர்டு இருந்தது அப்படின்னா வயலட் கனாரி அப்படிங்கிற பேர்டு வந்து இருந்தது. அதுதான் அதோட ஆன்சர். அடுத்தது வந்து செகண்ட் ஒன் பிஞ்சரேக்கா தர்வாசா குல்லா தேக்கர் சிடியானே கியா, அதாவது பிஞ்சரேக்கோ தர்வாசானா டோரு. ஸோ அந்த தர்வாசா வந்து குலா தேக்கர், அது ஓப்பன் ஆன உடனே அந்த பேர்டோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னா பிஞ்சரேசே பாகர் நிக்கல்கர், அது வந்து அந்த கூண்டுக்கு வெளியில் வந்த உடனே கம்ரேமே அந்த ரூமில் வந்து ஃபுத்கர்னே லகி, அது அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக வந்து பறக்குது. ஸோ அதுதான் அதோட ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், சிடியாக்கி மவுத்து சே ஷெரோஜா கோ கியா சபக் மிலா, அதாவது இந்த சிடியாவோட மரணம், அது வந்து இறந்துருது அந்த கேஜில் இருந்து. ஸோ அந்த இறந்ததுக்கு அடுத்து அதுலேருந்து என்ன லெசன் வந்து இந்த ஷெரோஜா வந்து லேர்ன் பண்ணா அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன, பக்ஷியோம் கோ பிஞ்சரேமே பந்து நஹி கர்னா சாஹியே, அதாவது இந்த பேர்ட்ஸ் எல்லாம், பக்ஷினா பேர்டு, பக்ஷியோனா பேர்ட்ஸு, இந்த பறவைகளெல்லாம் நம்ம வந்து இந்த கூண்டில் வந்து அடைச்சி வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு லெசனை வந்து அவன் லேர்ன் பண்ணிட்டான். அதான் அதோட ஆன்சர். அடுத்தது வந்து சகி வாக்கியக்கே சாம்னே கரெக்ட் தத்தா கலத் வாக்கியக்கே சாம்னே ராங்குக்கா நிஷான் லகாயியே, அதாவது கரெக்டான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்கள், ராங்காக இருந்துச்சுன்னா கலத் அப்படின்னா வாக்கியம்னா சென்டென்ஸ், ஸோ கலத் வாக்கியம் அப்படின்னா அதை ராங் படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4-5 தினம் பாத் சிடியாமே ஷெரோஜா கி தில்ஜஸ்பி கம் ஹோ கயி, அதாவது ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம், பாத் அப்படின்னா அதுக்கப்புறம், தினம்னா டே, அந்த ஒரு 4-5 தினம் பாத் சிடியாமே அப்படின்னா அந்த பறவை மேலே இருக்கிற ஒரு தில்ஜஸ்பி அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷெரோஜாக்கு குறைஞ்சிருச்சு. அது கரெக்ட், ஏன்னா அது கம்மியாகிட்டு, ஏன்னா கூண்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, எல்லாமே இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு ஆர்வம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கரெக்டான சென்டென்ஸ். ஸோ டிக் போட்டுக்கிறோம். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், பிஞ்சரேக்கா தர்வாசா குலா ரக்னே பர்பி சிடியா உசுசே பாகர் நஹீம் லிக்கலி, அதாவது அந்த பிஞ்சரே கேஜோட டோரை ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணியும் கூட அந்த பேர்டு வந்து வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த பேர்டு வந்து வெளியில் வந்துச்சு, வெளியில் வந்து சந்தோஷமாக ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ராங்கு, ஏன்னா அவங்க வந்து வெளியில் வரலன்னு கொடுத்து. தேர்ட் ஒன் பாருங்கள், சிடியா கி மவுத்னே ஷெரோஜா கோ ராத் பர் சோனே நகிதியா, அதாவது அந்த சிடியா வந்து இறந்ததுக்கப்புறம் ஷெரோஜாக்கு ராத்திரிலாம் வந்து தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டு. அடுத்து பேட்கே பல் லேட்டி ஹுயி சிடியா அப்பனி அந்திம் சான்ஸே கின் ரஹி தி,
அதாவது அது வந்து கடைசி மூச்சு அந்திம் சான்ஸ் அப்படின்னா அதோட கடைசி மூச்சில் அது என்ன பண்ணுதுன்னா அதோட அப்படியே ஒரு மல்லாக்க படுத்திக்கிட்டு அது கடைசி மூச்சு வந்து அதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான சென்டென்ஸு தான். ஸோ அதுக்கு வந்து டிக் போட்டுக்கோங்க. அடுத்து ஷெரோஜா கோ மிலா सबक उस उपहार के मूल्य से कहीं ज़्यादा पड़ा. அதாவது அவனுக்கு கிடைச்ச இந்த ஒரு மாரல், இந்த ஒரு ஸ்டோரி மூலமாக அவனுக்கு கிடைச்ச அந்த விஷயம் என்னென்னா அவனுக்கு கிடைச்ச கிஃப்டெல்லாம் விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா दिए गए वाक्यों में रेखांकित पदों के कारक भेद लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அவங்க அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. ரேகாங்கித் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அண்டர்லைன் பண்ண அந்த வேர்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா காரக் கண்டுபிடிக்கணும். ஸோ காரக் வந்து 8 டைப்ஸ் இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா தமிழ் வந்து வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரக்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வாக்கியமே சங்கியா சர்வநாம் ஆதி பத்தோं के जिस रूप से उसका संबंध क्रिया तथा वाक्यों के अन्य पदों से स्पष्ट होता है उसे कारक कहते हैं. அதாவது ஒரு சென்டென்ஸில் வாக்கியத்தில் சங்கியா நவுன் இருக்கும், ப்ரொனவுன் இருக்கும். இந்த மாதிரி அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு. அடுத்து கிரியானா வேர்பு. ஸோ வேர்பு இந்த நவுன் ப்ரொனவுன் வேர்பு இதுக்குள்ளே அந்த சென்டென்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காரக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 8 டைப்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். पिंजरे का दरवाज़ा खुला देख चिड़िया बहुत खुश हुई. அதாவது பிஞ்சரே அப்படின்னா இந்த கேஜோட தர்வாசா அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அந்த பறவை வந்து ரொம்ப குஷியாக இருந்தது. இது எப்படின்னா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்கிறது சம்பந்த் காரக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து சிடியாக்கோ ஹாத்துமே லேக்கர் மானே கஹா. அந்த சிடியா வந்து கையில் வச்சுட்டு அம்மா பேசுகிறாங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு பிளேஸ் அந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து அதிகரன் காரக். ஓகேவா? அடுத்து ஷெரோஜா நே பிஞ்சரா திக்காத்தே ஹுயே கஹா. அதாவது அந்த ஷெரோஜா வந்து அந்த கூண்டை காட்டிட்டு பேசுகிறான். ஸோ அந்த செயலை இங்கே செய்கிறது யாருன்னா ஷெரோஜா. அதனால அது கர்த்தா. சரியா? கர்த்தானா செயல் செய்வார். கர்த்தா. இப்போ 4th ஒன் பாருங்க. ஆசாதி கே லியே சங்கர்ஷ் கத்தி சிடியாகி திக்காய் தேத்தி. அதாவது ஆசாதி கேலியன சுதந்திரத்திற்காக இந்த சிடியா வந்து என்ன பண்ணுது ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கூண்டில் இருக்கிறது அதுக்கு அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த இடத்துல வந்து எதற்காக அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆகுது. ஸோ அது வந்து சம்பிரதான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காருக்கு பேர் சம்பிரதான். அடுத்து இசே மிலா சபக் உஸ் உபஹார் கே மூல்ய சே கஹின் ஜியாதா படாத்தா. அதாவது இந்த பறவை இறந்துருச்சுல, இதன் மூலமாக அந்த பையனுக்கு கிடைச்ச அந்த ஒரு லெசன் வந்து அவனுக்கு கிடைச்ச கிஃப்டெல்லாம் விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரண்ட் காரக் அப்படின்னு சொல்கிறோம். எதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த மூலியசே அதுக்காக வர்றது என்னென்னா கரண்ட் காரக். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா விசேஷன் சப்த ரேகாங்கித் கருக்கு விசேஷிய லிக்கியே. அதாவது அட்ஜெக்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட நவுன் என்னன்னு சொல்லணும். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம அட்ஜெக்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட நவுன் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தோன்னா இஸ் அவசர் பர் உசே டேர் சாரே உபஹார் மிலே. அதாவது இந்த ஃபங்க்ஷனில் இந்த விழாவில் வந்து இஸ் அவசர்னு இந்த விழாவில் உசே டேர் சாரே உபஹார்னா கிஃப்ட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல உபஹாருங்கிறது நவுனு, டேர் சாரேங்க நிறைய கிஃப்ட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த உபஹாரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த டேர் சாரே. ஸோ இதில் நவுன் வந்து உபஹார். ஸோ அதை எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, அங்கிள்னே கித்தனா சுந்தர் உபஹார் தியா. அங்கிள் வந்து எவ்வளோ அழகான கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உபஹார் வந்து என்னது? நவுனு. அதை டிஸ்கிரைப் பண்ணுறது சுந்தர், அழகான. ஸோ சுந்தர் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். அடுத்து உஸ்னே நன்கீசி சிடியாக்கி அச்சி தேக்பால்கி. அவன் வந்து அந்த குட்டி பறவையை நல்லா பராமரிச்சிட்டு இருந்தான். ஸோ இந்த சிடியா அப்படிங்கிறது நவுனு, நன்கீசி அப்படிங்கிறது குட்டியானன்னு அது வந்து அட்ஜெக்டிவ். அடுத்து சிடியாக்கி சான்சே தேஸ் தேஸ் சல் ரஹீத்தி. அதாவது அதோட அந்த மூச்சு வந்து வேக வேகமாக அதுக்கு வந்து வருது. சரியா? அது கடைசி டைமில் அந்த மாதிரி அதுக்கு இருக்கும். சான்ஸ்னால் அதோட மூச்சு காற்று. அப்போது இதில் சான்ஸுங்கிறது என்னென்னா நவுனு. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி தேஸ் அது எப்படி இருக்குது? ரொம்ப பலமாக இருக்குது தேஸ். அடுத்து ஏக் ஷெரோஜா கே லியே ஏக் பஹூத் படா சதுமாத்தா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த பையனுக்கு வந்து. ஏன்னா அந்த பறவை வந்து இறந்தது வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய பகூத்து படா சதுமா வந்து அது அதிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ சத்மாங்கிறது இந்த இடத்துல வந்து நவுனு, பகூத் படாங்கிறது அட்ஜெக்டிவ். இவ்வளோதான். தேங்க்யூ.